அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வகுப்பு 7 மூன்றாம் பருவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இயல் 1 செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதிக்கு இயல் 1 முழுமைக்குமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நயத்தகு நாகரீகம். பாருங்கள், இதனுடைய கற்றல் நோக்கங்கள்: 10 கீழ்கணக்கு நூல்கள் காட்டும் சமூக வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல், எளிய நாட்டுப்புற பாடல்களின் ஓசை நயத்தினையும் அதில் பொதிந்துள்ள சமூக செய்திகளையும் புரிந்து கொள்ளுதல், திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் அறிதல், கருத்துக்களை தொகுத்து கடிதம் எழுதும் திறன் பெறுதல், அணியால் சுவை பெறும் பாடல்களை படித்து சுவைத்தல். பாருங்கள், இயல் 1 விருந்தோம்பல் அப்படின்ற செய்யுள் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்யுள் பகுதி எந்த நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பழமொழி 400 அப்படின்ற நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா மூன்றுரை அரையனார். அவரை பற்றிய ஒரு நூல்வெளி பார்த்துடலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இது பழமொழி 400 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 400 பாடல்களை கொண்டதுனால இதுக்கு பேர் பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. பாருங்கள், இப்போ விருந்தோம்பல் அப்படின்ற செய்யுள் பகுதிக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், பண்டைய தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோன்னா விருந்தோம்பல். அது இன்றைக்கு வரையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. விருந்தோம்பல்னால் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணலாம், முக மலர்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு உணவளித்து அவங்கள உபசரித்து அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான் விருந்தோம்பல். நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், விருந்தினர்களை நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். பாருங்க, கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. பாரி யாருமா, முல்லைக்கு தேர் எய்ந்தவன் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரியினுடைய புதல்வியர் பாணர்கள் இறந்து நின்னதுக்கு எப்படி உணவளித்தாங்க அப்படின்றத இந்த பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, மாரி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும். மாரினா மழை இல்லாமல், வறண்டிருந்த காலத்திலும் மழை பெஞ்சாதான் நமக்கு என்ன விளையும், பயிரெலாம் விளையும். அப்போ தான் செல்வ செழிப்பாக இருக்க முடியும். அந்த வறண்டிருந்த காலத்திலையும் பாரி மடமகள் பான்மகற்கு, பாரியுடைய பிள்ளைகளான அங்கவை சங்கவை இருவரும் பான்மகர்களுக்குன்னா பாணர்கள்னால் பாடல் எழுதுகிறவங்க தான் என்ன சொல்லுவாங்களாம், பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பாணர்கள் என்ன பண்ணாங்களாம், அவங்கள்ட்ட போய் இறந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி இறந்து நிற்கும்போது நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு, நீர் உலைன்னா அரிசி உலை நீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அரிசி போடுறதுக்காக உலை நீர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த அரிசி அதில் என்ன போடுவோம், நம்ம அரிசி தான் போடுவோம் உலை நீரில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், உலை நீரில் பொன் திறந்து கொண்டு புகவாக. பொன் திறந்து கொண்டுனா பொண்ணை என்ன பண்ணாங்களாம், அந்த உலை நீரில் பொண்ணை போட்டு தந்தாங்க. பொண்ணுனா என்னமா, தங்கத்தை போட்டு அந்த உலை நீரில் தந்தாங்க. உணவாக, புகவாக அப்படின்னா உணவாக, இதில் கா இல்லாமல் இருக்குது, புகவாக. உன்னுடைய புக்கில் பார்த்தோன்னா இருக்கும். புகவாக நல்கினால்னா என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். புகவாக நீர் உலையில் என்ன போட்டு கொடுக்குறாங்க, அரிசிக்கு பதிலாக பொன்னை நிரப்பி தர்றாங்க. உணவாக கொடுத்தாங்க. நல்கினால்னா கொடுத்தார்கள். ஒன்றாகுனா பொருள் இல்லா. முன்றில்னா வீடு அப்படின்னு பொருளை தருகிறது. பொருள் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படின்னா பொருள் இல்லாத வீடுகளே இல்லை. அந்த நாட்டில் என்னவா, எல்லா வீட்லேயும் செல்வ செழிப்பாக இருக்காங்களாம், பொருள் இல்லாத வீடுகளே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரி மகளிர்கள்
புகவாக உணவாக எதை கொடுக்குறாங்களாம், பொன்னை நிரப்பி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ செழிப்பு மிக்கதாக இருந்ததுக்கு. இதை பாரு, 3 அறையினார். இன்னொரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றாகு முன்றிலோ இல். பாருங்கள், மாறி ஒன்று, மாறி மழை இல்லாத பூமி வறண்டிருந்த காலத்துலேயும் பாரி மகளிர்கள் பாரியினுடைய குழந்தைகள் 2 மகள்கள் என்ன பண்ணுறாங்களாம், பாணர்கள் இறந்து நிற்கிறதுக்கு நீர் உலையில் என்ன போட்டு கொடுக்குறாங்களாம், பொன்னை நிரப்பி தராங்க. புகவாக உணவாக நல்கினால் கொடுத்தார்கள். ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு. முன்றிலோ அப்படின்னா, முன்றில்னா வீட்டின் முன்பகுதியை தான் முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னது, உனக்கு வீட்டை வீடு அப்படின்ற பொருளை தருகிறது. 3 அறையினார். பாருங்கள், சொல்லும் பொருளும் மாறி மழை வறண்டிருந்த புகவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. இங்கே பாடலினுடைய பொருள் பாருங்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். மழை இல்லாமல் வறட்சி இருந்த காலத்தில் பாணர்கள் என்ன பண்ணுறாங்க, பாரி மகளிர்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க, இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். உலை நீரில் பொண்ணை போட்டு கொடுத்தாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஒன்றுமில்லாத வீடை, எல்லா வீடுமே எப்படி இருக்கான், செல்வ செழிப்பு மிக்கதாக இருக்குது. அதுதான் ஒன்றாகும் முன்றிலோ இல். இப்போ பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மாறி, செகண்ட் ஆன்சரு. மழை. நீர் உலையில், நீர் கூட்டல் உலையில், தேர்ட் ஒன் ஆன்சரு. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கம்மா, அதுலேயே இயல் 1 அடுத்த செய்யுள் பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும் இது ஒரு நாட்டுப்புற பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாடல் என்பது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கிராமப்புற பகுதிகளெலாம் தன்னுடைய உழைச்சி வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது பாடிக்கிட்டே வேலை செய்வாங்களாம். அதுதான் நாட்டுப்புற பாடல்களை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அதாவது பாடி நூல்கள் வடிவில் இல்லைனாலும் வாய் வழியாக கேட்டு பாடுறது தான் என்ன சொல்கிறாங்க, நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதை நூல்வெளி பார்த்துடலாம். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. உழவு தொழில் குறித்த ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம். அவற்றை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடலை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ. ஓடையெல்லாம் தாண்டி போய், ஓடையெல்லாம் இருக்கான் நடுவில், அதெல்லாம் தாண்டி போகிறாங்களாம் யார், உழவர்கள். 1.5 குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ. 1.5 குழி அவங்களுடைய நிலமை பார்க்குறாங்க, உழக்கூடிய நிலம். 1.5 குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ. சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ. சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. சீலையெல்லாம் அவங்களுடைய, சீலைனா புடவையெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சேத்துக்குள்ளே இறங்க போகிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு என்ன பண்ணுறாங்களாம், சேற்றுக்குள்ளே இறங்குறாங்க. பாருங்கள், நாற்றெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ. நாற்றெல்லாம் பிடுங்குறாங்க பாருங்கள்.
நாற்று நடுறது பிடுங்கிறது எல்லாம் இங்கே பிக்சரை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாற்றெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ. நாற்றெல்லாம் பறிக்கையிலே, பிடுங்கையில்னா பறிக்கையில். நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் ஆண் பெண் எல்லாமே கலந்து தான் என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க. நண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நாற்றெல்லாம் பிடுங்கும்போது நண்டையும் சேர்த்து பிடுங்குறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ. ஓடி 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 நட்டோம் ஐயா ஏலேலங்கடி ஏலேலோ. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான், சரியான இடைவெளி விட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாற்றுக்களை நடுவாங்க. பாருங்க, நாற்றையெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ. நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ. ஓடி ஓடி நட்டோம் ஐயா ஏலேலங்கடி ஏலேலோ. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை நல்லா உழுதுட்டு விதை நல்லா தூவாங்க. அது 21 நாள் வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த நாற்றெல்லாம் பிடுங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அது சரியான இடைவெளியில் நடுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, நாற்றையெல்லாம் பிடுங்கிட்டு திருப்பியும் அது நடும்போது அங்கே நண்டும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மடமடன்னு மழை வழியே ஏலேலங்கடி ஏலேலோ. மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ. சாலு சாலா தாளு விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ. 4 நாளாக வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. மடை வழியாக என்ன பண்ணுவாங்க, நாற்று நட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நெல் நல்லா வளரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, மடை வழியே தண்ணீர் மண் குளிர பூமி குளிர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் டெய்லி பாய்ச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கணும். சாலு சாலா தாளு விட்டு, சாலு சாலானா அது நெல் முளைக்க ஆரம்பிக்குது, நல்லா மேலே தாளு விட்டு நல்லா பெருசு பெருசாக நீண்டு வளர ஆரம்பிக்குது. 4 நாளாக வளருதுமா, நல்லா என்ன பண்ண வேகமாக வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணி போல் பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ. நல்லா வளர்ந்த உடனே அதனுடைய முனையில் என்ன பண்ணும், நெல் பால் மாதிரி நல்லா கனகனமாக நெல் பிடித்து மணி மாதிரி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. அதை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசெல்லாம் மயங்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறுபெருக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ. ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ. அறுப்பறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பால் பிடிச்சு நல்லா வளர்ந்து முடிஞ்சவொடனே அதை அறுப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆள்லாம் ஒரே ஆளால் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக கூலி கொடுத்து ஆளுங்களெல்லாம் வர சொல்லுவாங்க. அதுதான் ஆளு பணம் கொடுத்து வரான், பணம் கொடுத்து அறுப்பெருக்க ஆள் வராங்க. சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ. சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ. சும்மாடும் வச்சு என்ன பண்ணுறாங்க, அறுப்பறுத்த நெல் கதிர்களை அந்த களத்தில் கொண்டு போய் நெல் களத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, சுறுசுறுப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ. கீழே பார்த்து மிதிக்கிறையா ஏலேலங்கடி ஏலேலோ. அங்கே என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் கட்டுக்கட்டாக அறுப்பறுத்த நெல்லை அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அடிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடியதை என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, மாடுகளை வச்சு மிதிக்க விடுவாங்க. மிதிக்க விட்டோன்னா மீதம் இருக்கக்கூடிய நெல்மணிகள் தனியாக உதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் படமும் கதிரு பூரா ஏலேலங்கடி ஏலேலோ. கழலுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. அதனுடைய கால் படவும் என்ன பண்ணுதான், மீதம் இருக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் வைக்கோலை தனியாக அதனுடைய இதை தனியாக பிரிச்சுட்டு நெல்மணிகளை மூட்டையாக கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் இந்த பாடலில் முழுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ. 1.5 குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ. சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ. சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. நாற்றெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ. நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலேலோ. ஓடி ஓடி நட்டோம் ஐயா ஏலேலங்கடி ஏலேலோ. மடமடன்னு மடை வழியே ஏலேலங்கடி ஏலேலோ. மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ. சாலு சாலா தாளு விட்டு ஏலேலோ. 4 நாளாக வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ. மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ. அறுப்பெருக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ. ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலேலோ. சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ. சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி
ஏலேலோ. கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ. கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ. கால் படவும் கதிரு பூரா ஏலேலங்கடி ஏலேலோ. கழலுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. தொகுப்பாசிரியர் கி.வா. ஜெகநாதன். பாருங்க, குழி நில அளவை பெயர், சான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள், சீலை புடவை, மடை, வயலுக்கு நீர் வழும் வழி, சுழலுதல், கழலுதல், உதிர்தல். பாடலின் பொருள். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1½ குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் பரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசை வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. அதுக்கு அடுத்தது பாருங்க. அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். நாற்று. நெல் விளைந்து முற்றிய நெல் பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடை. தேர்ந்தெடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து. 4th ஆன்சர். ஓடை கூட்டல் எல்லாம். ஓடை எல்லாம். 2nd ஆன்சர். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.